சக்ஸஸ்ஃபுல்லாக மிஷினை ரெடி பண்ணியாச்சு. ஆமாம், ஒயரை மாட்டியாச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ தான் ஊசி எப்படி போடணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். நான் நினச்சேன் யூஸ்வலாக அதில் நாப் மாட்டினா ஊசி மாட்டிடும். நான் அதுலேயே ஒரு ட்ரிக் இருக்குன்னு இப்போ தான் தெரியும். சரி, ஃபஸ்ட்டு என்ன ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு இப்போ தான் ஒரு ஐடியா வந்திருக்கு. என் பொண்ணோட பொம்மைக்கு அழகழகான ட்ரெஸ் தைச்சி முதல்ல அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். பொண்ணுக்கே தைக்கலாம், ஆனால் மெட்டீரியல் வேஸ்ட் ஆகிடுமே. அதனால ஃபர்ஸ்ட் பொம்மையோட மெஷர்மெண்ட்டுக்கு தச்சு குட்டி குட்டியாக ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறமேட்டு அவள் மெஷர்மெண்ட்டுக்கு குட்டி குட்டியாக எடுத்து மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ஸோ கடவுளே கொடுத்த வரப்பிரசாதம், ரேஷன் கடையில் கொடுத்த பழைய சாரீஸ்லாம் இருக்கு. முதல்ல அதுல இருந்தால் மங்களகரமாக ஒரு எல்லோ கலர் சாரி எடுத்து வச்சிருக்கேன். அதுல இருந்து இன்று முதல் நம்ம ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகிறதுக்கான முதல் முயற்சி இதோ உங்களுக்காக.